வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா மில்லேனியம் பாயிண்ட், அதாவது பர்மிங்கமில் இருக்க பர்மிங்கம் யூனிவர்சிட்டியோட பிளேஸ் தான் இது. அங்கே வந்து நம்மளுக்கு வந்து சயின்ஸ் மியூசியம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அதை தான் சுற்றி பார்க்க போகிறோம். சாரி, நான் ஆக்சுவலி இந்த வீடியோவில் பேசியிருந்தேன், பட் டியூடி ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருந்ததுனால நான் இதை திருப்பி வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உள்ளே போகிறதுக்கு நம்ம டிக்கெட் பை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ட்ரெயின் இருந்துச்சு. அந்த ட்ரெயினோட மெயின் வெர்ஷன் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஸ்கூல் கிட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷின் ரன் பண்ணுற சத்தம், ஸ்கூல் கிட்ஸோட சத்தம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களால் பார்க்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு நாய்ஸியாக இருந்துச்சுங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு கூட அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறது கூட அவர் காதில் விழலை, அந்தளவுக்கு சவுண்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜின். இது வந்து 18th centuries உள்ளது. பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இது இது வந்து ட்ரெயினோட இன்ஜின் ஃப்ரண்டில் இருக்குல்ல, அந்த இன்ஜின் மட்டும். இதுவே ரொம்ப ஜெயிண்ட்டாக இருந்தது. இங்கே இருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா பழைய காலத்தில் கண்டுபிடிச்சதுனால நினைக்கிறேன். இந்த ஜட்ஜெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆர்டர்ன்னு சொல்லிட்டு, அந்த ஒன்று. இது வந்து இதுவும் 18th century வந்து பண்ண ஒன்று. 18th century இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஸ்மால் ஜெட். அடுத்து பாருங்க, அந்த மேசிவ் ட்ரெயின். அது பக்கத்தில் நான் எவ்வளோ சின்னதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினோட பெயிண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து அழகாக இருந்தது. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா சிட்டி ஆஃப் பர்மிங்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதோட மினி வெர்ஷன் தான் நான் வீடியோட பிகினிங்கில் காமிச்சிருப்பேன். இந்த ட்ரெயினை வந்து 19th century 1200 ஒர்க்கர்ஸ் வச்சு கட்டினாங்களாம். இது பெருசாக வந்து எதுக்கு யூஸ் ஆகுனது அப்படின்னா வந்து ஸ்டாக்ஸை வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, சைனா இந்த மாதிரி பல இடத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கும், அங்கேருந்து ஸ்டாக்ஸை வந்து இங்கே கொண்டு வரதுக்கும் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
வித்தியாசமாக பைக்கு, சைக்கிளு, அதில் பார்த்திங்கன்னா ஒரு வீல் ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு வீல் சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோ ரிக்ஷா, ரொம்ப சின்னதான பைக்கு, ரொம்ப பெருசாக பைக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லிட்டில் கேஃபே, நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பீஸ்ஃபுல்லாக உங்களோட டைமாக நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் இன்னொரு சைடு வந்துட்டேன். இந்த பக்கமும் நிறைய மெஷின்ஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ணதெல்லாம் தான் இருந்துச்சு. சரி வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கேஸ் பம்பிங் மிஷின். இது வந்து 18th செஞ்சுரியில் தயாரித்தது. இது வந்து 19th செஞ்சுரி, ரொம்ப லேட் 19th செஞ்சுரி வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லண்டனில் தயாரித்தது. இதை வந்து ஒர்க்கர்ஸ் வந்து கேஸ் பம்பிங்காக யூஸ் பண்ணதாக வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சவுத் மெட்ரோபாலிட்டன் கேஸ் கம்பெனி, ஓல்ட் கென்ட்டில் இருக்க அந்த கம்பெனி வந்து யூஸ் பண்ணதாக வந்து சொல்லியிருக்காங்க. உள்ளே இருக்க இன்ஜின்ஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அதோட அவுட் சைடு வந்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான ஒரு லிட்டில் ப்ளே ஏரியாஸ் வந்து இருந்துச்சு. இதில் வந்து லைக் எல்லாமே லைக் சயின்டிஃபிக்காக நம்ம வந்து ஸ்கூல்லலாம் பண்ணியிருப்போம் தெரியுமா, லைக் இந்த பாட்டிலில் வந்துட்டு கேஸ் பம்ப் பண்ணி வாட்டர் ஃபுல்லாக பம்ப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணலாம், அந்த பாட்டில்லாம் மேலே போகலாம், அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி இருந்துச்சு, தண்ணி வர மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே பபுள் மாதிரி இருந்தது. மோஸ்ட்லி வாட்டர் பேஸ்டாக இருந்துச்சு, ஏன்னா கிட்ஸுக்கு வந்து வாட்டர் பேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா கிட்ஸ் விளாண்டுட்டு இருக்குது. வந்து பாலை வந்து சென்டர், அந்த வாட்டர் மேலே போகிறதுல அந்த சென்டரில் வச்சிங்கன்னா அது அப்படியே பால் வந்து ஹோல்ட் பண்ணி நிற்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் தான் இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கூல் கிட்ஸுக்கு வந்துட்டு இது ரொம்ப பர்ஃபெக்டான பிளேஸ். சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய ஸ்கூல் கிட்ஸ் தான் ஆக்சுவலி அவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நானும் சரி என்னோடய பையனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கட்டும் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போனேன். அவனுக்கு 2 வயசு தான் ஆகுது, பட் இருந்தாலும் அவனுக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமான பொருட்களை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். ஸோ அடுத்து இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, இது வந்து கார் கிளீனர் மிஷின் ஆஃப் அது வெரி ஃபர்ஸ்ட் டைம். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த காரை வந்து பொறுமையாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்ஸ்டேர்ஸில் இன்னொரு பிளேஸ் ஏரியா வந்து குழந்தைங்களுக்கு இருந்துச்சு. இது வந்து லைக் ரொம்ப டாட்லர்ஸ் கிட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, பேபிஸ், அவங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான், யூ டோன்ட் ஹேவ் டு பே. நீங்கள் மியூசியமுக்கு பே பண்ணாலே போதும், இதுக்கு நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு 2 பெரிய பசங்க சின்ன பசங்க இருக்காங்கன்னா இது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது கரெக்டான பிளேஸ். பெரிய பசங்க வந்துட்டு நிறைய மிஷினரி திங்ஸ் பற்றி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, பழைய காலத்து திங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அதே டைமில் உங்களுக்கு சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் மேலே போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ். இந்த இடத்துல ஒரு சின்ன பிளேஸ் சென்டருக்குள்ள எக்கச்சக்கமான விஷயம் பண்ணியிருந்தாங்கங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இந்த கான்செப்டில் இருந்து அதோட கலர்ஸ் வந்து அவங்க, ஏன்னா அவங்க கிட்ஸில் அவங்க இப்போ தான் லேர்ன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஒரு செக்ஷனாக பிரிஞ்சுருந்தாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு இப்போ கேர்ள் குழந்தையா பொம்பளை பிள்ளையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பார்க்குறதுக்கு அதுலேயும் அவங்க பழைய காலத்து திங்ஸை வந்து 4 மயிரால் வச்சுருந்தாங்க. பழைய காலத்து விக்கு, அது வந்து ஹேர் ட்ரையரு, அதை பற்றியும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருந்தாங்க. அவங்க பழைய காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும். அடுத்தது ஜுவல்லரி ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுருந்து அந்த பழைய காலத்து ஜுவல்லரிலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது, ஜுவல்லரி பாக்ஸ் எப்படி இருந்தது, அந்த ஜுவல்லரிலாம் எதில் தயாரிச்சிருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய இரும்பில் தான் வந்து தயாரித்து போட்டிருந்துருக்காங்க பழைய காலத்தில். அந்த ஜுவல்லரி பாக்ஸு, அந்த மோதிரம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது.
கண்டிப்பாக இந்த vlog எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், யாரெல்லாம் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ. அதுக்கப்புறம் மறக்காமல் வீடியோ பாருங்க, உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை எந்த தாட்ஸாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.